இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அல்லு விட்டுருமாவா? அதெல்லாம் விடாது, உயிரை விட்டுருவேடி. யார் நீங்க? யார் நீ? இது யார்? யார் நீ? யார் நீ? இது யார் நீ? நீ யார் நீ? பப்ளிக்கா? பப்ளிக்லாம் உன்னால இது யாரு? புரியல. இது சரியா? தர்மபுரி பேருந்து நிலையத்தில் அலப்பறையில் ஈடுபட்ட பெண்கள் போலீசாரிடமும் எல்லை மீறிய காட்சிகள் தான் இவை. தர்மபுரி பேருந்து நிலையத்திற்கு இரவில் வந்த 2 பெண்கள் தலைக்கேறிய மது போதையில் தள்ளாடி கொண்டே வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களை ஒருவர் டிராப் செய்துவிட்டு சென்ற நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் என்னவாயிற்று என கேட்டனர். அப்போது கத்தலும் கூச்சலுமாக பீரிட்டெழுந்த பெண்கள் பொதுமக்களிடம் வம்புக்கு நின்றனர். தகவல் அறிந்து பேருந்து நிலையத்திற்கு விரைந்து வந்த ரோந்து போலீசார் அலப்பறையில் ஈடுபட்ட பெண்களை விசாரித்தனர். அவர்களின் பேச்சும் அகராதித்தனமும் எல்லை மீறினாலும் போலீசார் அமைதி காத்தனர். இரு பெண்களும் போலீசாரிடம் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து பேச்சு கொடுத்த நபரையும் அவர்கள் விட்டு வைக்காமல் மல்லுக்கு நின்றனர். அந்த நபரை தகாத வார்த்தைகளால் பேசிய ஒரு பெண் எந்த ஏரியா என கேட்டதும் காசிமேடுதான் என தைரியம் இருந்தா வா என்று சவால் விட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் நீ யாருடா என அடிக்க பாய்ந்த நிலையில் போலீசார் கண்டிக்காமல் இருவரையும் விலக்கிவிட்டனர். பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருக்கும் போது உடன் வந்திருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரித்ததாக பெண்கள் கூறிய வீடியோவும் வெளியாகியது. இந்த தகராறு இடையே தெனாவட்டாக பெண் சிகரெட் பிடித்தது அங்கிருந்த மக்களை முகம் சுளிக்க வைத்தது. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சார், என் அண்ணாவை விசாரிச்சாங்க சார். எப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் கடை வாசல் தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு பஸ்ஸு நாங்கள் சென்னை போனோம். எங்களுக்கு 10 மணிக்கு மேலே தான் சொன்னாங்க. இதனை அடுத்து பெண்களின் தகராறு ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வர 11 மணி அளவில் இருவரும் சென்னைக்கு சென்ற பேருந்தில் ஏறி சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிய போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.